ரிஷப ராசிக்கு குரு பகவான் 2ல் அமர்ந்து தான் இருந்தார். 2ல் அமர்ந்து இருந்தாருன்றதுனால பொருளாதாரத்தை ஒன்றும் அள்ளி அள்ளி கொடுக்கல. அவர் நிறைய இடர்பாடு கொடுத்து தான் இருந்திருக்காரு. நிறைய அவங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரலை, எதிர்பார்த்த விஷயத்துலேருந்து நமக்கு நடக்கலை, நிறைய விஷயம் ஒரு தடை தாமதம். அதெல்லாம் விட முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நிலையை தான் நிறைய கை வச்சிருந்தார். உடல்நிலையில் ப்ராப்ளத்தால் அவங்க நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலை நிறைய இருந்திருக்காங்க. அது எல்லாமே இப்போ 3க்கு குரு போகும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். பட் 2 கம்பேரிட்டிவ்லி 3 நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும். பட் கண்டிப்பாக சில விஷயத்தை மேனேஜ் பண்ணி சில விஷயத்தை பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருனால என்ன பிரச்சனை கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம்லாம் செதறி போயிருந்துச்சு. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தவங்க தனியாக போகிறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துருந்துச்சு. இவங்களோட பணம் சில இடத்துல போய் லாக் ஆகிருந்துச்சு. நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல ஸ்டக் ஆன மாதிரிலாம் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ குருவோட பார்வைனால் ஓரளவுக்கு ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஆண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்க கையில பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.